ஹலோ மக்களே, இன்றைக்கி செம்பருத்தி பூ பற்றின ஜிகேஸ் பார்க்கலாமா? செம்பருத்தி பூவின் தாவரவியல் பெயர் என்ன? ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சிஸ். செம்பருத்தி எந்த தாவர குடும்பத்தை சேர்ந்தது? மால்வேசி பருத்தி குடும்பம். அடுத்து, செம்பருத்தியின் ஆங்கில பெயர்கள் என்ன? சைனா ரோஸ், அப்புறம் ஷூ ஃப்ளவர்னு சொல்கிறோம். அடுத்து, செம்பருத்தி செடி எந்த நாட்டை தாயகமாக கொண்டது? கிழக்கு ஆசியா, சீன நாட்டை தாயகமாக கொண்டது. அடுத்து, அமில கரைசலில் செம்பருத்தி பூவின் நிறம் என்னவாக மாறும்? அடர் இளஞ்சிவப்பு நிறமாக மாறும், டார்க் பிங்க் அல்லது மெஜெண்டா. கார கரைசலில் செம்பருத்தி பூவின் நிறம் என்னவாக மாறும்? பச்சை நிறம், கிரீன் கலராக மாறும். செம்பருத்தி எங்கு பயன்படுத்தப்படுகிறது? இது ஒரு இயற்கையான நிறங்காட்டியாக வேதியியலில் பயன்படுத்தப்படுது, நேச்சுரல் இண்டிகேட்டராக. அடுத்து, செம்பருத்தி பூ ஒரு முழுமையான பூவா, அதாவது கம்ப்ளீட் ஃப்ளவரா? எஸ், இது ஒரு முழுமையான பூ தான். அடுத்து, செம்பருத்தி பூ ஒரு பாலின மலரா அல்லது இரு பாலின மலரா? இரு பாலின மலர், பைசெக்சுவல் ஆர் ஹெர்மாஃப்ரோடைட். செம்பருத்தி செடியின் முக்கிய இனப்பெருக்க உறுப்பு எது? மகரந்த தாள் மற்றும் சூலகம். செம்பருத்தி பூவின் இதழ்கள் எதை ஈர்க்க உதவுகிறது? மகரந்த சேர்க்கை செய்யும் பூச்சிகளை ஈர்க்க தான் உதவுது. அடுத்து, செம்பருத்தி எந்த வகை மகரந்த சேர்க்கைக்கு உட்படுகிறது? தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை, இது இரண்டுக்கும் தான் உட்படுது. அடுத்து, செம்பருத்தி பூ எதற்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது? மூலிகை தேநீர், ஹெர்பல் டீக்கும் முடி பராமரிப்பு பொருளுக்கும் தான் பயன்படுத்துகிறோம். செம்பருத்தி தாவரங்கள் எத்தகைய தட்பவெப்ப பகுதிகளில் நல்லா வளரும்? வெப்ப மண்டல மற்றும் மித வெப்ப மண்டல பகுதிகளில் தான் வளரக்கூடியது. அடுத்து, செம்பருத்தி செடிகளில் பூக்கள் அதிகமாக பூக்க எந்த சத்து அதிகம் தேவைப்படுகிறது? இரும்பு சத்து தான். அடுத்து, செம்பருத்தி பூவின் நிறத்திற்கு காரணம் என்ன? ஆந்தோசயனின் மற்றும் நிறமிகள். செம்பருத்தி எந்த வகை வேர் தொகுப்பை கொண்டது? ஆணி வேர் தொகுப்பு. செம்பருத்தி பூவின் புள்ளி வட்டம் பொதுவாக என்ன நிறத்தில் இருக்கும்? பச்சை நிறம். ஓகே மக்களே, இன்றைக்கி ஹைபிஸ்கஸ் பற்றின ஜிகேஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். டாடா.